24 மணி நேரமும் அந்த போனை படுத்து தூங்க மணி 10 ஆகுது. திரும்ப வந்து பாப்பேன் போனை நோண்டிட்டு இருந்தா கொன்ன ரெண்டி புடிங்கி எடுத்துருவேன். என்னடி தண்ணி குடிக்க போனேன். போயிட்டு உங்க போ. மா என்னம்மா பண்றீங்க? பார்த்தா தெரியல, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சிருந்தா அப்படி பாத்திரம் கழுவ வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? சரிம்மா போன் பண்ணாங்க கூட. ஹலோ சொல்லு. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. எங்க அம்மாக்கு நானோ இல்ல எங்க அப்பாவோ இல்ல பொங்கி சிந்திட்டு இருக்க அந்த பாலோ முக்கியம் இல்ல. எங்க சித்தி வீட்டுல இருக்க கரப்பாம்பூச்சி சாகணும். நைட்டு 12 மணிக்கு அந்த கரப்பாம்பூச்சி எப்படி கொள்றதுன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு பெத்துக்கலாம். ஆனா சித்தி ஒண்ணு தானே. 2 மணி நேரமா எங்க அப்பா பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மாக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எங்க சித்தி வீட்டுல இருக்க கரப்பாம்பூச்சி கொள்ளணும், அதுதான் அவங்களோட கவலை. நான் சொல்றது பண்ணி சரியா வரும். 2 டம்ளர் அரிசி போட்டுக்கோ, கொஞ்சோண்டு வெஸ்த கலந்து உருட்டி வச்சிரு. கரப்பாம்பூச்சி சாப்பிட்டு சுத்து போயிடும். நான் சொல்றது பண்ணி சரியா வரும். இந்த ரெசிபி அந்த கரப்பாம்பூச்சிக்கா இல்ல எங்க சித்தப்பாக்கான்னு தெரியல. கரப்பாம்பூச்சி சாப்பிட்டு செத்து போச்சுன்னா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, நான் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். ஐயோ, மிக்ஸி, ஃபேனு, வாஷிங் மிஷினுமா? ஐயோ, கரண்ட் பில் எவ்வளவு வரப்போதா தெரியலையே. ஐயோ பா, ரொம்ப பண்ணாதீங்கப்பா. நான் சார்ஜர் போட்டு மொபைல் யூஸ் பண்றதுனாலதான் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாயிடுதா? ஓப்பா, தலை வலிக்குதே. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்மளேதான் செய்யறது. ஒருத்தராவது ஒரு வேலை செய்யறாங்களா? சும்மா கலெக்டர் மாதிரி வருது போறது வருது போறது வருது போறது. சமையல்ல இருந்து வீட்டு செல்ஃபு துடைக்கிற வரைக்கும் எல்லாம் நம்மளேதான் பண்ண வேண்டியதா இருக்கு. நைட்டு 12 மணி வரைக்கும் மல்லிப்பூ சாம்பார் வைப்பது எப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தா அப்படிதான் தலை கை கால் எல்லாம் வலிக்கும். நேரமா படுத்து தூங்கணும். மட்டும் போடி வந்துட்டா பெரிய மனுஷார சொல்றது. அப்படி என்னவா 12 மணி வரைக்கும் பண்ணுவீங்க? டாக்டர், 2 நாளா மனசே சரியில்லை டாக்டர். படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வேலை பார்த்தா கை காலெல்லாம் அப்படி வலிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். வேற எதை நினைச்சு டாக்டர் கவலைப்பட போறேன்? எல்லாம் இவ்வளவு நினைச்சுதான் எனக்கு எல்லா கவலையும். உருட்டு பெரிய உருட்டு. பயமுட்ரி போய் சொல்றாங்க டாக்டர். சீரியல்ல சீதா செத்தா என்ன, சாகலனா இவங்களுக்கு என்ன டாக்டர்? 2 நாளா சீதாக்கு என்னாச்சோ, சீதா செத்துருவாளோ, சீதாக்கு பதிலா வேற யாரையாவது போட்டுருவாங்களோ, அது எப்படி? சீதா செத்துட்டா கதை எப்படி கொண்டு போவாங்க? வடிக்கிறாங்க டாக்டர். இந்த சோகத்துல எங்களுக்கு எல்லாம் உப்புமாவா செஞ்சு போட்டு கொல்றாங்க டாக்டர். 24 மணி நேரமா அந்த போனை எடுத்து சீதாக்கு என்னாச்சு கூகுள் கொல்றாங்க டாக்டர். அது ஒண்ணும் இல்ல டாக்டர், குழந்தையா இருக்கும் போது கீழே போட்டுனா மண்டியில இந்த இடத்துல லைட்டா ஓட்ட விழுந்துருச்சு, அதான் லூஸ். அதுல வேற திங்கக்கிழமை எபிசோட முன்னாடியே போட்டு தரதான். நான் வேணும்னே பண்ண மாட்டேன்னா. பாய் முடிட்டு ரெடி. அந்த சீரியல் நானும் பாப்பேன். ஆமா, சீதாக்கு என்னாச்சு? என் போனை சார்ஜர்ல இருந்து எடுத்துறாதீங்க, நான் அதை பார்த்து எழுத வேண்டியது இருக்கு. சோ என் போன்ல சார்ஜர் வேற இல்ல, சீரியல் வேற பாக்கணும். இப்பதான் கொண்டு வந்து போனை சார்ஜர் போடுவா. சரி, 1/2 மணி நேரமா மோட்டர் நிறைஞ்சு ஊத்திட்டு இருக்கு. எல்லாரும் இந்த போன்ல எப்படி செத்துருங்க. இந்த போன் இப்ப ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. இந்த போன் தான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட போகுது. ஆமா, அவ பொண்ணுதான். எனக்கு தெரியாதா? இத்தனை நாள் என் வீட்டு பக்கத்துல தான் இருந்தா. 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவதான். என்னடி மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சாப்பாடு. ஆமா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு கூறும் கிடையாது சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரௌனி சாப்பிட வெளியே போறேன், ஒரு 100 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது, போய் உங்க அப்பாட்ட கேளு போ. தாங்கம்மா. அடியே நிஜமா என்கிட்ட 1 பைசா கூட கிடையாது. அதனாலதான் காய்கறி கூட வாங்காம வெறும் தயிரை வச்சு மோர் குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட 1 பைசா கிடையாது, போ. இந்த நெட் பேக் வேற கலையாது. ஹலோ தம்பி, என் நம்பருக்கு அப்படியே நெட் பேக் போட்டு விடுப்பா. அப்படியே அன்லிமிட்டட் டேட்டாவா போட்டு விடு. 500 ரூபாயா? சரி போடு, நான் ஜிபே பண்ணிடுறேன். என்னடி மோர் குழம்பு வச்சு தட்ட சாப்பிட்டு போறியா? உனக்கு பிடிச்ச அப்பளம் பொரிச்சு தரேன். அடியே சாப்பிட்டு போடி. ஹலோ, யார் நம்பர் வேணும்? ஏசி ரிப்பேர் பண்ற நம்பரா? சரி வாட்ஸ்அப் பண்றேன். ஹலோ, ஈபி கார நம்பரா? சரி வாட்ஸ்அப் பண்றேன். இரு. அடியே, அந்த போன்ல ஐயன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை எடுத்து இந்த சட்டையை ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி போடு. ஐயனா யாருமா அது?
அயன் பண்றவரு நல்லா அயன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவர் நம்ப மாட்டாரு. அதான் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டா நம்புவர்ல. பண்ணு போட்டோ எடுத்து சீக்கிரம் பண்ணு. ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துட்டுமா, ரொம்ப வளர்ந்துட்டு. ஹாய். ஆமா ஆமா, உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படியே எங்க துணி காமிச்சேன்னு பாத்துட்டு வரீங்களா? வேற யார்கிட்ட பேச போறேன்? நம்ம எதிர்த்த வீட்டு ஆன்டி கிட்ட தான் வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன். அன்லிமிட்டட் டேட்டா தானேடி. இந்தா அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடு. ஏமா என்னாச்சு? அப்பாட்ட பேச மாட்டியா? உனக்கும் அம்மாக்கு என்னப்பா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் அம்மாட்ட தண்ணி வாங்கிட்டு வாப்போ. அப்பா தண்ணி கேட்டாரு. எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? நைட்டு தூங்கும் போது என் செல்லுல நெட் ஆஃப் பண்ணாமே தூக்கி போயிட்டாரு. செல்லுல இருந்து அவ்வளவு ஜிபியும் காலி ஆயிடுச்சு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் மருதெல்லாம் வரதானே செய்யும். ஏதோ தெரியாம ஆன் பண்ணி வச்சு தூங்கிட்டேன், தீந்து போச்சு. அதுக்குன்னு இப்படியா பழி வாங்குறது? என் செல்லுல இருக்க நெட் எல்லாத்தையும் நீத்துட்டான். அதுக்கு நீங்க வந்து வெளியே போறீங்க, நான் வீட்லயே தானே இருக்கேன், எனக்கு நெட் வேணாமா? இனிமேல் செத்தாலும் அப்பா மூஞ்சில முடிக்க மாட்டேன். அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல காசு இல்லையேன்னு சண்டை போட்டாங்க, இப்ப நெட்டு இல்லையேன்னு சண்டை போடுறாங்க. ஏங்க இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லா வேலையும் இன்னைக்கே முடிச்சிருவோம். வீடு கிளீன் பண்ணணும், துடைக்கணும், எல்லாமே பண்ணிடலாம் இன்னைக்கு. நீங்க இந்த ஃபேன் எல்லாம் ஒற்றை அடிச்சிருங்க. பண்ணலாம். ஆமா, மொட்டை மாடல துணி காய போட்டிருந்தீங்க, எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ ஆமாங்க, மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரணும். நீங்க பேங்க் போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? ஆமா போகணும். நேரமா கிளம்பிட்டு வரணும். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிடலாம். ஆமா போயிட்டு வரலாம். ஐயோ மணி 4. எங்க சொல்ல மாட்டீங்களா? ஒரு வேலை செய்யல. ஐயோ இன்னும் சோறே பொங்கல. அடியே வா, போய் ஒரு போன் வாங்கிட்டு வந்துடலாம், எனக்கு நல்ல போனா. எதுக்கு? சீரியல் பாக்குறதுக்கா? உங்க சித்தி பெரியமாலாம் போன் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி பேசுறது? அதுவும் டிஸ்பிளேவே சரியில்லை, வீடியோ கால் எப்படி பேசிட்டோம்? வா போய் வாங்கிட்டு வந்துடலாம், இவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. மா பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? ஒவ்வொரு அம்மாவும் பட்டன் போன் யூஸ் பண்ணி அவங்க பிள்ளைங்களை IAS IPS ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ சீரியல் பார்க்க ஐபோன் வாங்க போறீங்க? கேட்டா காலையில இவ்வளவு பெருசா பூ சுத்துவீங்க. என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் தேவையில்லாமலாம் செலவு பண்ணல, எல்லாம் தேவைக்குதான் செலவு பண்றேன். மா உங்க புருஷன் ஒன்னும் அம்பானி கிடையாது, எங்க தாத்தா ஒன்னும் ராஜா கிடையாது. இந்த காலத்து அம்மாங்களுக்கு பணத்தோட அருமைனா என்னன்னே தெரியறது இல்ல. அப்படா இந்த டைலாக் எல்லாம் எங்க அம்மாவை பார்த்து சொல்லணும்னு எவ்வளவு நாளா ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன், சொல்லும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம்.